சென்னைக்கு தெற்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது டிட்வா புயல். புதுச்சேரிக்கு தெற்கே 160 கிலோமீட்டரில் புயல் மையம். டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. அதிகபட்சமாக கோடியக்கரையில் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. டிட்வா புயலால் சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடல் சீற்றம். பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சென்னையில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்யும். அவ்வப்போது தரைக்காற்று வீசும் என்று கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக குறைப்பு. செம்பரபாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 2250 கனஅடியாக குறைப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். டிட்வா புயல் காரணமாக அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு. சூறைக்காற்றால் தனுஷ்கோடிக்கு செல்லும் சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள். ராமேஸ்வரத்தில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். மோட்டரை வச்சு அடிச்சு விட்டாலும் கடலுக்கு போகணும்னு பார்த்தோம். இன்னும் மழையை பாருங்களேன், காலையிலேருந்து அவருக்கு அதை பேசி வச்சு அவர் வந்து பார்த்துட்டும் போயிட்டாரு. இப்போ தண்ணி ஓட வழியில் மற்றவங்க யாருமே இங்கே எட்டி பார்க்க ஆளே கிடையாது. எங்கள் வார்டு கவுன்சிலர் வட்டம் வந்திருக்காரு. புயலால் புதுச்சேரியில் கடல் சீற்றம். சூறைக்காற்றால் ஆக்ரோஷத்துடன் சீரிய அலைகள். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரை கடல் சீற்றம். மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மீன்வளத்துறை அறிவுறுத்தல். நாகை மற்றும் கடலூர் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் வில்லுநேந்தல் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். தண்ணீர் வடியாததால் மக்கள் பாதிப்பு.
விழுப்புரம் மாவட்டத்தில் தயார் நிலையில் தேசிய பாதுகாப்பு பேரிடர் மீட்புக் குழு. சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற மீட்புப் படை வீரர்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழையால் 9,000 ஏக்கர் உப்பளத்தில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. புதிய தலைமுறையின் பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகள். ராமநாதபுரம் அருகே தொடர் மழையால் நீரில் மூழ்கிய 50 ஏக்கர் உப்பளம். நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிப்பு. திருவாரூரில் ஒரே நாளில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவு. நன்னிலம் மற்றும் திருத்துறைப்பூண்டியில் தலா 8 சென்டிமீட்டர் மழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தமிழக அரசு முழுவீச்சுடன் செயல்பட்டு வருவதாக துணை முதல்வர் உதயநிதி பேட்டி. கடலோர மாவட்டங்களில் பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டிருப்பதாகவும் விளக்கம். மாநில பேரிடர் மீட்பு படையின் 16 குழுக்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 12 குழுக்களும் கடலோர மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிடர் சூழலை திறம்பட கையாளுவதற்காக கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய 10 குழுக்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. டிட்வா புயலால் ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படாத வகையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை. சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். டிட்வா புயலில் இருந்து மக்களை காக்க போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை தேவை. திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி வலியுறுத்தல். இலங்கையில் டிட்வா புயல் ஏற்படுத்திய பாதிப்பால் உயிரிழப்பு 153ஆக அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவு என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெருக்கடி நிலை பிரகடனம். இலங்கையில் கனமழையால் மலையகத்துக்கு செல்லும் ரயில் வழித்தடங்களில் மண் அரிப்பு. தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து முடக்கம். கனமழையின் காரணமாக இலங்கையில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை. முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நாசர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல். தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி 7 பேர் உயிரிழந்த விபத்து. பதை விதைக்க வைக்கும் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியானது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி வரும் 3ஆம் தேதி பக்தர்கள் மலையேற தடை. டிட்வா புயல் காரணமாக பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. காதலி ஜோடி ஹெய்டனை திருமணம் செய்து கொண்டார் 62 வயதான ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ். குடும்பத்தினர், நண்பர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புதுமண தம்பதிக்கு வாழ்த்து.